அது ஏன்னு தெரியல, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் மட்டும் இந்த மாதிரி ஆயிடுது. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது 7 மணிக்குள்ளே சாப்பாடும் ஆகிடும். அதுக்கப்புறம் 4 மாடு பால் கறக்கிறது மாட்டு வேலையும் முடிஞ்சிடும். மாட்டு தட்டை இருக்கிறது எல்லா வேலையுமே வீட்டு வேலைலாம் 9:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டால் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் கூட சாப்பாட்டு வேலை ஆகிறதுக்கு 11 மணி ஆகிடுது. அதே ஸ்கூல் இருக்கும்போது நம்ம ஒன்றே தான் எல்லா வேலையும் செய்வோம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. வாங்க, சாட்டர்டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அன்றைக்கி டே எப்படி போச்சுன்றது, நாங்கள் என்னென்ன சமைச்சோம் காலைல அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு, வீடியோக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செடியில் வந்து சுண்டைக்காய் நிறைய இருந்துச்சு, சுண்டைக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை போல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணணும். கொஞ்சம் தான் இருக்குது காயன்னு சரி நான் பார்த்தா என்னைக்கு இந்த செடியை வெட்டுற? பார்த்தாரு குத்த போது முள்ளு. அது குழம்பு வைக்கலாமா? எப்படி இருக்கு வத்தல் பொரிச்சா? கொஞ்சம் வீட்டில் இருக்க அந்த மாதிரி அது பண்ணி தரேன் எனக்கு. ஏன் இலெல்லாம் பிச்சு போடுற? இலசா இருக்குல்ல இலை. கீழே இன்னும் நிறைய செடி வளருது. அதான் அந்த செடி எங்கே போய் முளைச்சுன்னு இது பாரு. அங்கல்ல அது பக்கம் போதும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை குழம்புக்கு போதும். நான் தான் நசுக்கிட்டு வருவேன் காய். போதும்னு நினைக்கிறேன் ஒரு வேளைக்கு. என்னம்மா கல்ல உடச்சு வேணுது? உரல உடச்சு வேணுங்க. நாளைக்கு 1 நேரத்துக்கு எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் முடிஞ்சிடும். எங்களுக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு மண்டே 10 மணிக்கு. சரி, நெக்ஸ்ட் டே கொடுக்குறியா? கல்ல உடச்சிடாத. கொத்தே இருக்கிற காய் எடுத்து ஒன்றுனா போட்டுடு. இந்த மாதிரி அதிகமாக போட்டு இது கையை வச்சு இடிச்சா வெளியவே வராது. மாட்டு வேலைலாம் முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் தட்டு எடுத்து போட்டு வந்து சுண்டைக்காய் பறித்து அதை இடித்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சுண்டைக்காய் வந்து விதையோட நம்ம போட்டால் வச்சுக்காது, நறுக்கு நல்லா இருக்காது. அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து அதை வந்து நல்லா அலசி எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு டைம் நிறைய இழுத்துருச்சு. கொஞ்சம் டைமான வேலை தான் இது. பட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பானையில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன். கடுகு போட மாட்டேன். மீன் குழம்பு போடுற மாதிரி வெந்தயம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து சுண்டைக்காவை நல்லா வறுப்பேன். நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்தா வச்சுக்கோயேன், அது நல்லா கொஞ்சம் கலர் மாறிடும். நல்லா அந்தளவுக்கு
கலர் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தோம்னா குழம்பு வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா கலர் மாறிடும். பார்க்கறதுக்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா அந்த உப்பு போடுவோம், அந்த காயில் இருக்கிற தண்ணியிலேருந்து எல்லாம் வந்துடுச்சு. அப்படியே சுண்டைக்காய் வறுத்து விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா ஆட்டை ரெடி பண்ணிக்குவோம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் வச்சது இந்த மாதிரி தான், அதனால் இப்படி தான் வைப்பேன். தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகா, தனியா, பூண்டு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காய் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு தேங்காய் இல்லாத செய்யலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாத செஞ்சால் குழம்பு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தான் வரும். கொஞ்சம் குழம்பு வந்து கூட வரணும்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணும். நிறைய போட மாட்டேன், கொஞ்சமாக தான் போட்டுப்பேன். நல்லா அந்த சுண்டைக்காய் வந்து பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வெந்தா வச்சுக்கோ இந்த அளவுக்கு கலர் மாறிடும். நம்ம மசாலா ஊற்றி அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கிற மாதிரியான அந்த பச்சை வாசனை போகணும்ல மசாலாலாம். அதனால் கொதிக்கிற சும்மா அந்த மசாலா நல்லா அப்படி தண்ணி ஊற்றாமல் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்ம வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அது நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோயேன். சூப்பராக சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த மாதிரிலாம் க்ளீனாக வைக்க தெரியாது. நம்ம எது ஒன்றுமே பழக தான் பாலும் புளிக்கும் அப்படின்றாங்களே, அந்த மாதிரியே நம்ம வைக்க தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து ஒரு சிலர் என்னன்றாங்க கசப்பாக இருக்குன்றாங்க. எனக்குலாம் வச்சு ஒரு நாள் கூட இது வரைக்கும் கசப்பாக இருந்ததில்லை. ஸ்டார்டிங்கில் வந்து டேஸ்ட் வேணா வராது இருக்கும், அதுக்கப்புறம் செய்ய நல்லா டேஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, சாப்பிடலாம் ரெடி பண்ணிட்டோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டு சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு சாட்டர்டே வந்து இப்படி தான் போச்சு. குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் அதுவும் இப்போ கடையில் வந்து வத்தல் செஞ்சு விற்கிறாங்க, அதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதே யூஸ் பண்ணுறதில்ல யாரும். எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான மற்றும் என்டர்டெயின்மெண்டான வீடியோட பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.